10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்குக்கு பிறந்துட்டேன். ஏதோ அந்த கூறுகட்ட மனுஷன் 4 ஏக்கரவ விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியிறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரச மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்த பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நான். அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. ஓரமா நெல்லு, ஓரமா நெல்லு. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு? ஒரு புல்லட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்காம நின்னுக்கிட்டா இருக்க நீ. உனக்கு இந்த வண்டிக்கு என்னையே ஊத்தாம எப்படி ஓட்டிட்டு வர்ற? அதுக்கெல்லாம் ஒரு புத்திசாலித்தனம் வேணும். புத்திசாலினா யாரு? 3 பேரை முட்டாளா நினைக்கிறானே அவன் தான் புத்திசாலி. ஆமா. வா வா கருப்பா வா வா. எந்த ஊரு? புலாங்குளம். அசல் ஊர் அதான் போட்டு காட்டுறான். என்னது இது? மாடுனே. கருப்பு மாடு வெள்ளை மாடு. ஆனா கருப்பு மாடு கொஞ்சம் சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வளைக்கிறோம்? ஒப்பளம் வருமா? அப்ப இல்ல அப்ரண்டிஸ். அப்ரண்டிஸா? அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? ஏண்டா உங்களை தட்டிக்க ஆளே கிடையாதா? இல்லங்க. அம்மாப்பா இல்லாத அனாதை சாமி, ஒருவேளை சோத்து கூட வழி இல்ல. சரி சரி, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? மாடு மேய்க்கிற வேலையா? ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா? கேவலம் இல்லைங்க. ஏற்கனவே ஒரு மாடு என்ன மேய்ச்சுதான் நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன். டேய்